2 படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். அது வந்து தனுஷ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காப்புல, வண்டர் பார் ஃபிலிமு. அதில் வந்து யார் ஆக்ட் பண்ணியிருக்கா பார்த்தா அது என்ன மூஞ்சி யாருனே தெரில. ஹீரோயின் மட்டும் அநாயகாவா, அது ஏதோ சின்ன பொண்ணு, குழந்த புள்ள அது. அப்புறம் இன்னொன்று வந்து அந்த கண்ணடிக்குமே அந்த பொண்ணு தான் நடிச்சிது போல். அது பேர் என்ன, இது பிரியா பிரகாஷ் சாரின்னு நினைக்கிறேன். அவங்க தான் நடிச்சிக்கிறாங்க. மற்றபடி மொக்கையான ஸ்டோரி தான், லவ் ஸ்டோரி தான் போல். அது தனுஷே வந்து ஓப்பனிங்லேயே சொல்லிடுறா போல், இது வந்து கண்டிப்பாக ஒரு மொக்கையான வகமான ஒரு ஸ்டோரி தான், நீங்கள் வந்து பெருசாலாம் எதிர்பார்த்து வராதீங்க. தனுஷே சொல்லிட்டா போல் கன்ஃபர்மேஷனு. நம்மளுக்கு அப்பயே தெரிஞ்சிட்டு வேலைக்கே ஆகாது படம் அப்படின்ட்டு. சரி, எதுக்கோ தனுஷ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாப்புல. சரி, இந்த மாதிரி சொல்லிட்டா ஒரு சேஃப்டி, நம்ம வந்து சேஃப் ஆகிடலாம், அப்போ தான் வந்து படம் கொஞ்சமாச்சும் ஓடும் சொல்லிட்டு சொல்லிடுறாப்புல. ட்ரெய்லர் முடியும் போதும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிடுறாப்புல, ஜாலியாக வாங்க ஜாலியாக போங்க, வேறு எதனா எதிர்பார்த்தீங்கன்னா கடுப்பு வைங்க, ரிவ்யூவர்ஸுக்கு முன்னாடி சொல்லிட்டாப்புல. சரி, நம்ம இதிலே தெரிஞ்சுக்கலாம் படம் வேலைக்கு ஆகாது, ஊற்றிக்கும் அப்படின்ட்டு. இன்னொரு படம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராகன். அது வந்து ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க போல். ஹீரோ வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன். அதாவது அவர் வந்து யார் அப்படின்னா, கோமாளி படத்தை டைரக்ட் பண்ணவர், அப்புறம் லவ் டுடே படம் டைரக்ட் பண்ணி நடித்தார். சரி, அவர் தான் இந்த படம் வருது ஹீரோவாக. கூட யார் நடிச்சிரா பார்த்தா நம்ம அனுபமா அந்த ஹீரோயினும், இன்னொரு ஹீரோயின் யார், அது கேடு லோகரம். அது எந்த கேடுலாம் தெரில, அதை வந்து நம்ம இது வரைக்கும் பெருசாக கேள்விப்பட்டதில்லை. இதுதான் நடிச்சிதுங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜ் சீனு அப்படியே நம்ம இந்த டான் படத்தில் பார்த்துருப்போம்ல சிவகார்த்திகேயன், இந்த அதே மாதிரி சீனு தான் வந்துருக்குது. இது பார்க்கறதுக்கும் பெருசாக நம்மளுக்கு புதுசாக எதுவுமே பார்க்குற மாதிரி, அதாவது அந்த ஈர்ப்பு சொல்லுவாங்களா, அது எதுவுமே வரல. இதுலேயும் அதே லவ் கான்செப்ட் தான் போட்டு சாவ வச்சுன்னுக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், ஏன்டா நாட்டில் வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்குதுடா, எவ்வளோ பிரச்சனை போயினுக்குது, அதெல்லாம் ஒரு படமாக எடுக்க துப்பு இல்லை. சும்மா இதே லவ்வுன்னு சொல்லிட்டு எடுத்த கதையே எடுத்த கான்செப்டே எடுத்துனுக்கிறீங்களாடா. அதானா என்னால் சலிச்சிக்க முடியல, ரொம்ப கடுப்பாக இருக்குதுடா. ஒரு கதை திரைப்படம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அது மெசேஜ் நாட்டு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது அது வந்து அந்த மெசேஜ் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லணும், நல்ல ஒரு கண்டென்ட் இருக்கணும். அதில் எடுத்த கண்டென்ட்டே சேம் கண்டென்ட் எடுத்துனுக்கிறீங்களா, அந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா எப்படா படம் ஓடும். இது வந்து 2 ட்ரெய்லருமே பார்த்தேன். எது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லலான்னு தான் நினச்சேன். என்னை பொறுத்தவரைக்கும் ரெண்டுமே மொக்க. இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பார்த்தா நம்மளுக்கு வந்து இருக்கிற நிம்மதியாகவும் போயிடுங்க. ஓரளவுக்காச்சும் நிம்மதியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிம்மதியை கூட கெடுத்து விட்ருவாங்க இந்த படம் மூலிமா. இந்த 2 படமே லவ்வர்ஸ்க்கான எடுத்த படம். நான் வந்து முரட்டு சிங்கிள், நான் எதுக்குடா வந்து பார்க்கணும் அந்த படத்தை? இல்லை கேட்குறேன், நான் எதுக்கு வந்து பார்க்கணும்? எனக்கு வந்து சுத்தமாக அந்த படம் வந்து பிடிக்காது, ஓகேவா? அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி இருக்கிற பசங்க எல்லாம் எப்படி வருவாங்க, அந்த படம் எப்படி ஓடும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போலாம் யாரும் லவ் பண்ணலாம், யாரும் பார்க்குறதில்லடா. நீங்கள் இன்னும் அந்த பழைய கண்டென்ட்லேயே இருக்கீங்க பொழுது. இப்போல்லாம் எல்லாம் திருந்திட்டானுங்க. நாட்டு நடப்பு தான் எல்லோரும் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. ஒரு நல்ல கதை, நல்ல மெசேஜ் வரணும். அப்படிலாம் படம் வேலைக்கு ஆகாது. 2 படமும் மொக்க தான், வேலைக்கு ஆகாது. இது வந்து ஓடுறது கஷ்டம்தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல கான்செப்டாக எடுத்துன்னு வாங்க. கோமாளி எடுத்தியா, அது வந்து நல்ல கதை, நல்ல ஒரு கான்செப்டு, அந்த மாதிரி எடுக்கணும். தனுஷ் ராயன் எடுத்தாப்புல, அது வந்து நல்லா இருந்தது. இப்போ இந்த மாதிரி தேவையில்லாத கதைலாம் ப்ரொடியூஸ் பண்ணி அவர் பேர் அவருக்கு எடுத்துப்பார் டைரக்ட் பண்ணி. கொஞ்சம் நல்லா முறையாக வாங்க, அதான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த 2 படமும் வந்து February 21 ரிலீஸ் ஆகுதாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, விடாமுயற்சின்னு ஒரு படம் வந்தது February 6. அந்த படம் வந்து தலையுது. அந்த படம் வந்து கொஞ்சம் கதை வைஸ் கொஞ்சம் போர் தான். நான் கூட வீடியோ நிறைய போட்டிருக்கேன். ஆனால் இந்த 2 படங்களை வந்து பார்க்கறதுக்கு பதிலாக 21 பார்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் விடாமுயற்சி படத்தையே வந்து நல்லா ஒரு 2 மாதம் தாராளமாக ஓட வைக்கலாங்க. என்னோட கருத்து அதுதான். ஏன்னா வந்து அது வந்து கதை கொஞ்சம் போராக இருந்தாலும் கேரக்டர் வைஸ் ஒரு நல்ல படம் தான். எல்லாருமே பார்க்க வேண்டிய ஃபேமிலியான ஒரு படம் தான். நல்லா இல்லை, எந்த விதமாக அசிங்கமும் எதுவும் இல்லை. அதுக்காகவே அந்த கேரக்டர் நல்லா இருக்குதுன்றதுக்காகவே, ஒரு நார்மலான கருத்தை சொல்லிச்சுன்றதுக்காகவே விடாமுயற்சியை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். டில் February, March முடிஞ்ச ஏப்ரல் வரைக்கும் கூட கண்டினியூ பண்ணுங்கள். இதுதான் வந்து நான் இந்த வீடியோ மூலியம் சொல்ல விரும்புகிறேன். மற்றபடி இந்த நீக்கு, அதாவது நிலவுக்கு என்மேல் என்னடி கோபமோ, டிராகனோ மொக்க ட்ரெய்லர்ஸ்.